அடுப்பு வாங்கியாச்சு. முதல்ல மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு அப்புறம் கடவுளை இன்னொரு 25 வருஷத்துக்கு இந்த அடுப்பு உழைக்கணும்ப்பா அப்படின்னு கும்பிட்டுட்டு பாலை வச்சு பால் பொங்கிடுச்சு. இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு கிளாஸ் அவளும் ஒரு கிளாஸ் பருப்பு வறுத்துட்டு அரை கிளாஸ் பால் 2 கிளாஸ் தண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில். டிஃபனுக்கு கோதுமை ரவை பாதி பாசிப்பருப்பு பாதி வறுத்துட்டு நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸுக்கு 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி தூவி இப்போ 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெந்த அவளில் நல்லா மசிச்சு விட்டு 1/2 லிட்டர் பால் கொஞ்சமாக டீ போட்டு போட வச்சுக்கிட்டு மீதியை ஊற்றிட்டேன். கருப்பட்டி போடலான்னு பார்த்தேன். ஆனால் என் பொண்ணு காலேஜுக்கு கொண்டு போகணும், ஒழுங்காக ஒயிட் சுகரை போடுங்கமாம்ட்டா. வேறு வழி சுகரை போட்டு ஏலக்காய் தேங்காய் முந்திரி திராட்சை வறுத்து போட்டாச்சு. இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்குறேங்க, அது கடைசியாக காட்டுறேன். நல்லா மில்க் ஷேடு மாதிரி க்ரீமியாக வந்திருக்கு. அப்புறம் சூப்பரான டேஸ்ட்டு. அப்புறம் வெண்பொங்கலுக்கு எப்பயும் கொடுக்குற தாளிப்பு அதே மெத்தட் தான். சால்ட்டும் மல்லித்தாளியும் சேர்த்து கலந்து விட்டால் கோதுமை ரவா பொங்கல் ரெடி. இதுக்கு சட்னி சூப்பரான காம்பினேஷன். சைடு பை சைடு டீயை குடிச்சாச்சு. இப்போ க்ரீமியான பாயசத்தில் இனிப்பான மாம்பழத்தை சேர்த்துக்கணும். இது எங்கள் பாட்டி சொன்ன மெத்தட். நான் கூட நல்லா இருக்காதோன்னு நினச்சேன், ஆனால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.